ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். 27 வார கருவை கலைக்க அனுமதிக்க கோரி இளம்பெண் தொடுத்த வழக்கில் கருவில் உள்ள குழந்தைக்கு வாழ்வதற்குரிய அடிப்படை உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருமணமாகாத 20 வயது இளம்பெண் கடந்த 3ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தனது கருவை கலைக்க அனுமதிக்க கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். இதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்ததை அடுத்து இளம்பெண் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதி BR கவாய் மற்றும் நீதிபதிகள் SVN பாட்டி, சந்தீப் மேக்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு மாறான எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. கருவில் உள்ள குழந்தைக்கு வாழ்வதற்கான அடிப்படை உரிமை இருப்பதாகவும் அது பற்றி மனுதாரர் தரப்பு என்ன கூறுகிறது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கருவை கலைப்பதற்கான சட்டம் தாயை மட்டுமே பேசுவதாக இளம்பெண் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். தற்போது 7 மாதங்கள் நிறைவடைந்து விட்டதால் கருவில் உள்ள குழந்தை வாழ்வதற்கான உரிமைக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நீட் தேர்வுக்கான வகுப்புகளுக்கு மனுதாரர் செல்ல வேண்டியுள்ள நிலையில் கருவை சுமப்பதால் வெளியே செல்ல முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் கர்ப்பிணியாக சமூகத்தை எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் மனுதாரரின் மனநிலை, உடல்நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கோரப்பட்டது. அதற்கு ஒன்றும் செய்ய இயலாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். கருக்கலைப்பு சட்டத்தின்படி 24 வாரம் வரை உள்ள கருவை மட்டுமே கலைக்க அனுமதி உள்ளது. அதற்கும் மேலான வாரங்கள் ஆனதால் 20 வயது இளம்பெண்ணின் கருவை கலைக்க உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.